கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பொன்குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவமாக்கி இருக்கு. இந்த தினம் பார்த்தோம்னா விஜய் அவர் ஒரு இரங்கல் வீடியோ கூட வெளியிட்டிருக்காரு. கூடுதலாக பார்த்தோம்னா ஆதவர்ஜன் அவர் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் அவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னைய பண்ணுங்க, என் தொண்டர்களை பண்ணாங்கன்ற மாதிரியான முதலமைச்சர் நோக்கி சில கேள்விகளை வச்சிருக்காரு. முதல்ல அந்த கரூர் சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்துராத ஒரு சம்பவம் தான். இன்னைக்கு அவர் விஜய் வெளியிட்ட காணொலின்றது நீங்கள் அது எந்த மாதிரி காணொலி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தலைவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவங்க பேச்சு ஆற்றல் மூலமா தெரியும். ஆனால் இன்னைக்கு விஜய் ஆரம்ப காலத்துலேருந்தே அவரோட பேச்சுக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதற்காக அரசியலுக்கு வந்தேன் அப்படின்றத இன்னொரு அவர் தெளிவுபடுத்தலை. இன்னைக்கு அவர் வெளியிட்டு இருக்க வீடியோ கூட எதை அவர் சொல்ல வர்றாருன்னு அவங்களுக்கு தெரியல இப்போ வரைக்கும். அதாவது இந்த சம்பவம் நடந்ததற்கு முதல் காரணமும் விஜய் மட்டும்தான். அதாவது முதல் காரணம் ஏன் நம்ம விஜயை சொல்கிறோம்னா, அவருக்கு நடந்த சம்பவம் தெரியும். அவர் கண்ணு முன்னாடி நடக்கிற சம்பவம் அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன் போனார்? சாதாரண மக்கள் கேட்குற கேள்வி அதான். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அவங்க ரசிகர்கள் வேணால் அவருக்கு வேணால் ஆதரவு தெரிவிக்கலாம். எதிர்கட்சிகள் வழக்கம் போல் நம்ம ஆளுங்கட்சி எதிர்க்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் குறிப்பாக மக்கள் கேட்குற ஒரே கேள்வி அதான். சம்பவம் நடந்திருக்கு, ஏன் விஜய் அந்த மக்களை பார்க்கல, ஏன் ஒரு ஆறுதல் தெரிவிக்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு நியாயமான ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருந்தாருன்னா அவர் எதுவுமே சொல்லக்கூடாது. இன்றைக்கி அவர் வெளியிட்டிருக்க காணொலி நீங்களே பாருங்கள். ஒரு வார்த்தை கூட அவர் மன்னிப்போ, நடந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்ற வார்த்தையோ எந்த ஒரு காரணமே அதில் சொல்லலை. அதில் தெளிவாக அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு கவனிங்க. ஸ்டாலின் அவர்கள் என்னை என்னன்னாலும் பழி வாங்குங்க, என் கட்சிக்காரங்களையும் ரசிகர்களையும் இது பண்ணாதீங்க, நான் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் இருக்கிறதா எங்கள் பிரச்சனையே. நீ வேற என்ன அரசியல் பண்ண போறீங்க? நீங்க என்னைக்கு அரசியல் பண்ணிருக்கீங்க? நீங்க திருமாவளவன் மாதிரி நீங்க தினசரி நீங்க மக்கள் கூட்டங்களில் கலந்துக்க போறீங்களா? இல்லை விவசாயிகள் பிரச்சனைகளை பேசுற மாதிரி பொது உடைமை தோழர்கள் மாதிரி திங்கக்கிழமை ஆனால் நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்குறோம், இல்லை ஆர்ப்பாட்டங்கள் பண்றோம், இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்லை திமுக மாதிரி நீங்க ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கீங்களா? பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்களா? மனித சங்கிலி நடத்துறீங்களா? இல்லை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் எதுவும் உண்ணாவிரதம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் தாங்க இருக்கீங்க. நான் இல்லை வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் தான் இருப்பேன், ஏன்னா என்னன்னாலும் பண்ணுங்க, என் ரசிகர்களை தொடாதீங்கன்றீங்க. நீங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் பண்ணி அரசியல் பண்ணுறீங்க. ஒரு காமன் சென்ஸ் வேணாம் அந்த விஜய் அவர்களுக்கு. நான் உண்மையிலே வெக்கி தலை குனிகிறேங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதரோட படத்தையோ பார்த்ததுக்கு வெக்கி தலை குனிகிறேன். நம்ம உழைத்த பணத்தை இவருக்கு நம்ம திரையரங்கில் போய் இப்போ காசு கொடுத்து பார்த்துருக்கோன்றதே வெக்கி தலைகுனிருங்க. இந்த மனுஷனே இவ்வளோ தூரம் நம்ம ரசித்தோம் அப்படின்றதே நான் நினச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அவரை. ஏங்க ஒரு மக்கள் 41 பேர் இறந்துருக்காங்க, என்னங்க ஒரு காணொலி வெளியிட்டிருக்கீங்க நீங்கள்? நான் காமிக்கிறேன். அவங்க அன்னைக்கு இறந்த போது அவரோட முகத்தை பாருங்க. இதில் அவர் ரசிகர்கள் சொல்கிறாங்க, அண்ணன் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. நீங்கள் பாருங்கள், கரூரில் அவர் முகத்தை பாருங்கள், இப்போ அவர் காணொலியில் வெளியிட்டிருக்க முகத்தை பாருங்கள். நல்லா மேக்கப் பண்ணிட்டு இந்த வீடியோ நேற்று எடுத்ததா சொல்றாங்க. நேற்று எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு வெளியிடக்கூடிய காரணம் என்னன்னு கேட்குறீங்களே. இன்னைக்கு மத்திய அரசு என்டிஏ கூட்டணி ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த ஹேமா மாலினி இன்னைக்கு ஆய்வு நடத்திருக்காங்க. இங்க இருக்காரு நம்ம பிஜேபியால் ஓரங்கட்டப்பட்ட அண்ணாமலை. அவர் அங்க ஸ்பாட்ல விளக்கம் டிரான்ஸ்லேட் பண்றாரு. இவர் சப்டைட்டில் போடுறாரு. அங்க இவங்களும் மேடம் ஐ விட்னஸ் மேடம், உங்களாம் ஐ விட்னஸ். ஏய், நீ என்டிஏ குழு நீங்கள் ஆய்வு செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் என்டிஏ குழு இந்த என்டிஏ குழு எதுக்காகனா, என்டிஏ குழு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குது. விஜய் பாஜக தான். ஆமாங்க, பாஜக தானங்க. எந்த தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த எந்த போராட்டத்துக்கும், எந்த கலவரத்துக்கு, எந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒன்றிய அரசு இந்த குழு அமைச்சிருக்கு? எம்பிகள் அடங்கின குழுவை இன்னைக்கு அனுப்பியிருக்கு. சொல்லுங்க, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு என்டிஏ குழு வந்திருக்கா? இன்னைக்கு வந்தாங்களே, அவங்க ஹேமா மாலினி வந்திருக்காங்களா ஏதாவது பிரச்சனைக்கு? ஒன்றிய அரசு எந்த பிரச்சனை இங்கே வந்திருக்கு?
இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஏமா மாலினி வந்ததுக்கு அப்புறம் வீடியோ வெளியிடுறாரு. அது நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கு வெளியிடுறாரு. அவர் வந்து இந்த படத்துல சொல்ற மாதிரி நான் இங்கதான் இருப்பேன், நான் இங்கதான் இருப்பேன், என்னை என்ன நாள் பண்ணிக்கடா, அந்த படத்துல நடிக்கிற மாதிரி இன்னமும் திருந்தலங்க அவரு. அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் குற்ற உணர்ச்சி இல்லாத மனிதனுங்க. விஜய வந்து இந்த வழக்குல வந்து சேர்க்கணும் தான் நான் சொல்லுவேன். ஆதவ அர்ஜுனா என்பவர் வந்து இந்த கட்சியோட பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நியாயமான விஷயம், உண்மையான விஷயம். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அவரோட வந்து திட்டமே என்னன்னா, ஒன்றிய அரசு கையில் அவர் இருக்காரு, விஜயின் கீழ் அவர் வேலை பார்க்கிறார். விஜய் வந்து யார் ஆளா இருக்காருன்னா பாஜகவின் ஆளா இருக்காரு. அவர் ஏன் வந்தேன் அரசியலுக்குன்றது இன்ன வரைக்கும் தெளிவுபடுத்தல. இப்ப என்ன நடந்துச்சு, யார் காரணம்ன்றதையும் தெளிவுபடுத்தல. எதுக்கெடுத்தாலும் திமுக அரசு, சிஎம் சார், சிஎம் அங்கிள், இதுதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியலே. இதுவரை அரசியலுக்கு வந்து விஜய் அவர்கள் சாதித்தது என்ன? திருப்புவனம் அஜித்குமார் இறந்ததற்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திய விஜய் தன்னுடைய கட்சி தோழர்கள் ரசிகர்கள் இறந்ததுக்கு யாரா ஒருத்தரையா சந்திக்க வருத்தது என்ன? நள்ளிரவுல போயிருக்கலாம்ல. நள்ளிரவு 1 மணிக்கு ஸ்டாலின் போனாருங்க. இந்த சம்பவத்தில் முக்கியமான விஷயத்தை நான் இந்த காணொலி வேலையை பதிவு செய்கிறேன். இன்னைக்கு விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு முட்டு கொடுக்குற அந்த சில ஊடக புரோக்கர்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்துட்டு சொல்ற காரணம் என்னன்னு கேளுங்க. இதுக்கு வந்து ஸ்டாலின் தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டா அவங்க சொல்ற 3 விஷயம்தான். நான் அதிகமாக சொல்லலை. நீங்க வந்து சம்பவம் நடக்கும் போதே, நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி செந்தில் பாலாஜி அங்கே போனாரு இதான் நான் கேட்குறாங்க. உண்மையான விஷயத்தை நான் சொல்றேன், கள நிலவரத்தை சொல்றேன். செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வதற்கு முன்பே அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அணியை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு. யாருக்கா அது தெரியுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் முகநூலில் லைவ் போட்டனால தான் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. விஜயபாஸ்கர் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. எப்படி விஜயபாஸ்கர் அங்க போனான்னு யாரா கேட்குறீங்களா? இல்ல விஜயபாஸ்கரை சொல்ல சொல்லுங்க எப்ப போனேன்னு. இந்த அவதூறுகள் எல்லாம் பரப்புறாங்களே சமூக வலைதளங்கள்ல. அப்ப அவரா ஆயத்தம் சொல்லியிருக்கணும்ல, நான் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி அங்க போயிட்டேங்க அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லணும்ல. ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே சென்றாரு? அவருக்கு இந்த கலவரத்தில் ஈடுபடலாம்னு யாரா ஒரு ஆள் கேட்டிருக்கணும்ல. இந்த கேள்வியை விட்டுருங்க, அவுட்டா. ஏங்க அவர் கரூர்காரங்க, வேலுச்சாமிபுரம்ன்றது அவருக்கு 2-3 கிலோமீட்டர் தாங்க. எப்படி பார்த்தாலும் கரூர்ல 5-10 நிமிஷத்துல போயிடலாங்க எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும். என்னங்க அவங்க வந்துட்டு இந்த விஷயம் சாதாரண அடிப்படை அறிவு கூட தெரியாம இந்த கேள்வியை சொல்றாங்க தாவேகனர். விட்டுருங்க. 2வது மின்தடை ஏற்பட்டுச்சுன்றாங்க. அந்த இடத்துல எந்த மின்தடை ஏற்படல. இன்னைக்கு அவங்க மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விளக்கம் கொடுக்கும் போது அவங்க டான்ஜெட்டோ மின்சாரத்துறை அதிகாரி அவர்களும் சொல்றாங்க, அந்த காணொலிகளை பார்த்தாலே தெரியும், விஜய் சுத்தி நிக்கிற அனைத்து கடைகளுமே எரிஞ்சிருந்துச்சு, விளக்குகள் எரிஞ்சிருந்துச்சு, மின்சாரம் இருந்ததுக்கு அந்த காணொலியே சாட்சி. எங்க வந்து இருட்டா இருந்துச்சுன்னா இவங்க ஜென்ரேட்டர் அமைத்து எல்இடி லைட்டுகள் வச்சிருந்தாங்களே, விளக்குகள் ஃபோக்கஸ் லைட் வச்சிருந்தாங்களே, அங்க மட்டும்தான் அணைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் மக்கள் தள்ளு முள்ளுல நிக்க இடம் இல்லாம அவங்க வந்து அந்த ஜென்ரேட்டர் வச்சிருந்த இடத்திற்குள்ள புகுறாங்க நிக்க முடியாம. அப்ப போகும்போது தான் அங்க வந்து மின்சாரம் வந்து அமருது. அது ஜென்ரேட்டரால ஏற்பட்ட மின்சாரம் தான் அமர்ந்திருக்கே தவிர மின்சார வாரியத்தால வந்த எந்த மின்சாரமும் அங்கே அமரல. 2 முடிஞ்சிருச்சா? 3வது கேள்வி என்ன கேட்குறாங்க, நீங்க வந்து காவல்துறை வந்து தடியடி நடத்தினால தான் வந்து மக்கள் வந்து அதில் இறந்துட்டாங்க. ஏன்டா கேட்குறீங்களா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? 9 மணி நேரம் தாமதமாக வந்திருக்காருயா விஜய். இந்த ஆள் இன்ன வரைக்கும் நான் 9 மணி நேரம் தாமதம் வந்துருக்கீங்க, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாருங்க. 9 மணி நேரம் நான் தாமதமாக வந்திருக்கேன் அப்படின்றத இன்ன வரைக்கும் அவர் சொல்லலை. ஆனால் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கன்ஃபெஷன் அவரே கொடுத்துருக்காரு. என்ன கொடுக்குறாரு மேடையில் கரூரில், நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா, நீ கரூர் நெடுஞ்சாலையிலிருந்து கரூர் மாநகருக்குள்ளே வந்திருக்கேன்னா அது காவல்துறை தான் காரணம், எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஒப்புதல் வாக்குமூலத்தை போய் பாருங்க விஜய் அவர்களே. அங்கே வந்து மக்களை வந்து விலக்கி உங்களை கூட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இது காவல்துறை தன் கடமையை செஞ்சிருக்கு. ஆனால் இதில் உண்மையான தகவல் நான் சொல்கிறேன். ஏன் புஷி ஆனந்தையும் ஆதவ அர்ஜுனாவையும் இந்த வழக்கில் சேர்க்கணும்னு சொல்கிறோம்னா, புஷி ஆனந்த் அவர்கள் இனோவா காரில் முன்னாடியே போகிறார். விஜய் வந்து வாகனம் வந்து போகிறதுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இவர் முன்னாடி போகிறாரு. புஷி ஆனந்த் கூட்டத்தில் நீந்தி போகிறாரு. உண்மையான ஒரு அரசியல் இருக்கிற ஆட்கள் அவர் என்ன செஞ்சுருக்கணும், கூட்டம் அதிகமாக இருக்குது, அவர் அங்கேயே நிற்க சொல்லுங்க அப்படின்னு தெரியப்படுத்திருக்கு. விஜய் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இவர் ஏதோ வந்து
கரூர்ல வந்து அமைச்சரா இருக்கிற மாதிரி இவர் போயிருக்காரு. போயிட்டு மக்கள் அவதிப்பட்டிருக்கிறத பாக்குறாருங்க. விஜய் செல்வதற்கு முன்பே அங்க மக்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அடுத்து விஜயோட வாகனம் போயிருக்கு. ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்கள். உங்க வந்து மக்கள் வந்து கூட்டமா இருக்காங்க, சிக்கல் அதிகமா இருக்கு, இங்கே நிறுத்தி பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்தி இருக்கதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வந்து ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஆதவ அர்ஜுனா இதுவரை மறுக்காத இருக்கிற காரணம் என்ன? ஏன் நீங்க வயலேட் பண்ணி போறீங்க? காவல்துறை அறிவுறுத்தி இருக்குல்ல, ஏன் வயலேட் பண்ணி போனீங்க? நீங்க புஷி ஆனந்தம் நீங்க தானே விஜயை கூட்டு போயிருக்கீங்க, நாங்க தாங்க கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. தலைமறைவு குற்றவாளியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க 2 பேரும். ஏன்னா ஒன்றிய அரசு நீ பாதுகாத்துறோம் அப்படின்ற தைரியத்துல இன்னைக்கு விஜயும் ஆதவ அர்ஜுனா முதல் முறையா பேட்டி கொடுத்துருக்காங்க. நீலக்கண்ணீர் வடிக்கிறார்கள் 2 பேருமே, விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுனாவும் நீலக்கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்று வரை புஷி ஆனந்தோட கதை என்ன? புஷி ஆனந்த வந்து இவங்க ஆதவ அர்ஜுனா மோசமானவங்க, கொன்றுவான், அவனே கொன்றுவான் புஷி ஆனந்த. உண்மையதான் சொல்றேன். இன்ன வரைக்கும் புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்னே தெரியலங்க. ஒரு காணொலி கூட வெளியிலங்க. தலைமறைவு வாழ்க்கை வாழ்க்கிறாரு. அவர் தானே பேட்டி கொடுக்குறாரு, வீராதி வீரன் 12 மணிக்கு. ஆதவும் அந்த வாழ்க்கை தானே வாழணும், அவர் மேலே போய் வழக்கு போட்டாங்களே. ஆதவ் வந்து இப்ப அவர் தான் ஒன்றிய அரசு கைப்பாவி ஆயிட்டார்ல. பிரிவு பாதுகாப்பில் உள்ள ஒருவரை காவல்துறை எஃப்ஐஆர் இல்லாமல் கைது செய்ய முடியாது, இது விதி. அதனால நடைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து விஜயோட நிழல்ல ஆதவ அர்ஜுனா இருக்காரு. ஏன் விஜய் நிழல்ல புஷி ஆனந்தோ இன்று கைது செய்யப்பட்ட நபரோ ஏன் விஜய் நிழலில் இல்லை? இதான் என்னோட கேள்வி. அப்ப புஷி ஆனந்தோட ஆதவ அர்ஜுனா தான் எனக்கு முக்கியம் விஜய் நினைக்கிறாரா? ஏன் விஜய் ஆனந்த் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு கரூருக்கு மேற்கு மாவட்ட செயலாளர், அவரை ஏன் நீங்க முன்ஜாமீன் போடல? அவரை பண்ணையூர்ல ஏன் நீங்க வைக்கல? பண்ணையார் வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு இவரு. இப்பவும் வந்துட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றதுக்கு அருகதையற்ற நபர். இதுல முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம பேசவே கூடாதுன்னு நினைச்சோம் அந்த நம்ம காணொலியில, நம்ம சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இதுல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தின் மூலமா விஜயை நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிறோம்னு ஒரு அற்ப ஆசையில ஆதரவு தெரிவிக்கிறீங்க. சரி, சென்னையிலிருந்து கரூருக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் அப்படிதான் சொல்லுவோம். ஏன் சொல்றீங்க நீங்க திமுக ஊப்பியான்னு கேட்பாங்க. ஏங்க நள்ளிரவுல வந்து பார்க்கணும் என்னங்க அவருக்கு அவசியம் இருக்கு? சரி, அரசியல் பண்ணாரே வைங்க. என்னை எதிர்த்து ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு, அந்த கூட்டத்தில் ஒரு பாதிப்பு, அங்க ஒரு நபர் போய் நிக்கிறாரு, ஒரு தலைவர் போய் நிக்கிறாருன்னா அரசியல் பண்றது தப்பே இல்லைங்க. நான் சொல்லுவேன், நான் அவரை தளபதி தான் சொல்லுவோம். நாங்க போய் நள்ளிரவுல அவர் போய் பார்க்கணும் என்னங்க அவசியம் இருக்கு? 72 வயதுங்க அவருக்கு. நள்ளிரவுல போய் பார்க்குறாரு. சென்னையிலிருந்து கரூரில் போய் நள்ளிரவுல பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கரூர்லேருந்து சேலம் எத்தனை கிலோமீட்டரு? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நைட்டு? உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியாதா? தெரியாது. குடிச்சிருப்பாரு எடப்பாடி, குடிச்சு மட்டையா இருப்பாருங்க. காலையில எத்தனை மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தீங்க? நள்ளிரவுல அந்த மனுஷன் வராரு. அந்த மனுஷன் மேல அவதூறுல அள்ளி பரப்புறீங்க. இதுல சவுக்குன்னு ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்காப்புல, சவுக்கு, அந்த அண்ணாமலை, இவர்களுக்கெல்லாம் என்னன்னா, அதாவது செத்த வீட்டுல வந்துட்டு செத்த பணத்தை தோண்டி காசு திருடுவாங்க, பணம் தின்னுவோம் பாத்தீங்களா? அதான் அந்த சவுக்கும் அண்ணாமலையும் செத்த பணத்தை தோண்டி 1 ரூபாவா திருடுவாங்க இவங்க பூரா. எப்படி இவங்க என்ன அரசியல் பண்றாங்கன்னா, நீங்க வந்து காவல்துறை வந்து டிஜிபி, பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருந்தீங்க, அதனாலதான் வந்துட்டு இந்த சம்பவத்துக்கு வந்து காரணமாயிருச்சு, முதல்வர்கள் வந்து மாற்றணும். ஏண்டா உங்களுக்கு வேண்டிய ஆட்களை வந்து டிஜிபி ஆகணுன்றதை வந்து இந்த சம்பவத்தின் மூலமா நீங்க பண்ணுவீங்க, அரசியல் பண்ணுவீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சம்பவம்லாம் பிரச்சனை இல்லை, இவர்களுக்கு வேண்டியவர்கள் வந்து டிஜிபி ஆகணும். நம்ம ஏடிஜிபி அவர்களை வந்து குற்றம் சொல்லணும், இவர் தான் வந்து டிஜிபி இது பண்ண மாட்டாரு, பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சம்பவத்தில் கூட உங்களுக்கு வேண்டியவங்க வரணும்னு நினைப்பீங்க. கொஞ்சமாச்சும் அறிய வேணாமாடா? இந்த சம்பவத்தில் நீங்க ஆளுங்கட்சி என்ன தவறு செஞ்சிச்சு சொல்லுங்க? எஃப்ஐஆர் வந்து அவரே பண்ணியிருக்காரு, வைக்கிறாங்க. இது நடைமுறை பேர் போட்டிருக்காங்கல்ல. விஜயை இன்ன வரையும் கைது செய்யாமல் இருப்பதே ஆளுங்கட்சி செய்த தவறு தான் சொல்லுவேன். விஜயை கைது செஞ்சிருக்கணுங்க. என்னங்க அவர் வந்து இதுவரை விஜய் தன்னோட தவறை ஒப்புக்கொள்ளாததே பெரிய குற்றம் தான் நான் சொல்லுவேன். ஜனநாயக நாட்டில் விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஆற்றலான பெரிய போராளியும் கிடையாது, கம்யூனிஸ்ட் சிந்தனை கிடையாது. ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பதிவுட்டுள்ள பதிவு பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டுகிற பதிவு. இந்த பதிவை எழுதி கொடுத்தது குருமூர்த்தி, ஹேமா மாலினி. பகிரமா சொல்றேன்,
அவர்கள் வந்த பின்பு இவர்கள் காணொலி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இவர் ட்விட்டரில் போஸ்ட் போட வேண்டிய அவசியம் என்ன? 2 நாள் அமைதியா இருந்தீங்களே, இன்னைக்கு வந்துட்டாரா அந்த வடிவேல் சொல்லுவார்ல, எங்க அண்ணாத்த வந்துட்டாரா, எங்க வந்துட்டாரான்னு. அந்த மாதிரி ஏமா மாலினி ஒரு என்டிஏ குழு வந்தனே நீங்க வீராவசனமா வெளியே பேசுறீங்க. இது நான் முக்கியமா சொல்றேன், தமிழக மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், நம்ம திராவிட மாடல் முதல்வராக இருக்கட்டும், இன்று வரை நாணயமாக நடந்து கொள்கிறார். முக்கியமா சொல்லணும், இன்னும் வரைக்கும் அந்த மனுஷன் பொறுமையா இருக்காருங்க. ஏன்னா நீங்க பண்ணி வச்ச வேலை, காவல்துறை 20 பேருக்கு ஒரு காவல்துறை போட்டு உளவுத்துறைக்கு நீங்க கொடுத்த தகவல் தப்பு. நீங்க அனுமதி கேட்ட இடம் இதோட குறுகலான இடம். அந்த பாலத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த பாலத்தெல்லாம் கேட்டிருந்தா இன்னும் 10 பேர் கீழே உங்களுக்கு செத்துருப்பேன். பலி எண்ணிக்கை நீங்க அதிகமா இருக்கும். அதை எதிர்கட்சி தலைவர் நியாயமா என்ன கேட்டிருக்கணும்? இதே இடத்துல நான் பண்ணேன், என் கேடர்ஸ் இருந்து கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணாங்க, விஜய்க்கு சரியான ஆட்கள் இல்லைங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. ஏன் இதை நீங்க சொல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்றீங்க? இந்த காணொலி முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே இந்த விஷயம் மூலயமா விஜய் ஆதரிக்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறுன்றத எதிர்காலத்தில் உணர்கிறீர்கள். விஜய் கைது செய்யப்பட வேண்டிய நபர், தலைமறைவு குற்றவாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புஷி ஆனந்த் அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம், விஜயாலே அச்சுறுத்தல் இருக்கலாம். ஏன்னா இவர்கள் 40 உயிரை காவல் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவர்கள் தைரியமாக கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேசுகிறவர்கள் நாளை யாரையும் கொலை செய்வார்கள். இவர்கள் பதவி வெறி பிடித்து அலைகிறார்கள். RSSின் திட்டத்தை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுவதற்காக விஜய் இறக்கப்பட்டிருக்கிறார். இவரை சந்திப்பதுதான் எங்களின் வேலை என்பதை தெரிந்து கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.